போட்ட திட்டமெல்லாம் இப்படி பாழாயி போயிட்டே. கடைசியில என்னையே இப்படி ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டு போயிட்டாவளே. பெரிய தப்பு பண்ணிட்டேன். முதல்ல மாத்திரையை கலக்கிறதுக்கு முன்னாடி இந்த நெட்டச்சிக்கு கையையும் காலையும் உடைச்சு போட்டுருக்கணும். எவ்வளவு திமிரு இவளுக்கு! என் கையையும் காலையும் உடைச்சு போட்டுருப்பாளாம்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க மாமியார் இவளை அடின்னு அடிச்சு மிதிச்சு போட்டுட்டு போயிருக்காவோ. ஆனா திரும்பவும் இவளுக்கு திமிரு குறையுதுன்னு பாரு. இவளுக்கு எப்படிக்கா குறையும் திமிரு? இவளையெல்லாம் முதல்ல மனுஷின்னு மதிச்சதே தப்பு. வீட்டு வாசல்ல ஏத்திருக்கப்படாது. வீட்டு வாசல்ல ஏத்துறதுனாலதான் இவ்வளவு ஏத்தம் கூடி போய் கிடக்கா. அடியே மேனகா, என் கையையும் காலையும் உடைப்பேன்னு சொன்னிய, இப்ப உடைச்சு பாருட்டி பாப்போம். ஆமா, பண்ற வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில என்கிட்ட வந்து நில்லுங்க. என்னடி பேசுத? யார்கிட்ட வந்து நின்னா? பெத்த தாய்க்கு ஜூஸ்ல மாத்திரையை கலந்து கொடுத்திருக்கிய, நீ எல்லாம் ஒரு மனுஷியாட்டி? இங்க பாருங்க மைனி, சும்மா எங்க அம்மா என் மேல பழிய போட்ட மாதிரி நீங்களும் என் மேல பழிய போட்டு தப்பிச்சுக்கிடலாம்னு பாக்காதீங்க. என்னது சின்ன பொண்ணு உன் மேல பழிய போட்டு தப்பிக்கலாம்னு பாக்காளா? ஆமா, ஜூஸ்ல மாத்திரையை கலந்து கொடுத்தது எங்க மைனிகாரி தான். எங்க அம்மா என்னமோ தெரியாதற மாதிரி மருமா மேல பழிய போட்டப்படாதுல, அதான் என் மேல பழிய போட்டுக்கிட்டு 4 அடி அடிச்சு போட்டு போறாவோ. சரி, வயசான காலத்துல நம்ம அவங்கள எதுவும் ஏத்தி பேசக்கூடாதுன்னு நானும் அமைதியா இருந்தேன். அந்த ஆள எல்லா பழியும் என் மேல நீங்க போடலாம்னு பாக்கலோ. ஆமா, இவ பெரிய தியாகி, இவன் மேல எல்லா பழியும் போட போறாவோ. ஆள பாறான், கையும் களவுமா பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா என் மேல ஏடி பழிய போடுதா? எங்க மாமியாருக்கு இப்படி மாத்திரையை கலந்து கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லடி. அது எப்படி அவசியம் இல்லாம போயிரும்? என்னென்னலாமோ பிளான் பண்ணி பாசமா இருந்த எங்க அம்மாவே என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டிய. எங்க அண்ணே எந்த நேரமாதாலும் உங்க பேச்சதான் கேப்பாவோ. அதுக்கப்புறம் இந்த பழியை என் மேல தூக்கி போட்டுட்டேன்னா அப்புறம் நான் இந்த வீட்டு பக்கம் வர முடியாதுல்ல. அப்புறம் உங்களை இந்த வீட்டுல கேப்பார் கேள்வி யாரு இருக்கு? உங்க ராஜ்யத்தை நடத்தலாம்னு தானே மைனி பாத்துக்கிட்டு இருக்கிய. இவளுக்கு சரியான கிறுக்கு பிடிச்சிருக்குக்கா. இவங்கிட்ட மனுஷி பேச முடியாது. எப்படி பேசுதான்னு பாத்தியாலக்கா? எங்க வீட்டுல நான் ராஜ்யம் நடத்தலாம்னு இவங்க எல்லாரையும் நான் பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கானா. இவ அப்படியே ரொம்ப நல்லவா, குடும்பத்தை எல்லாத்தையும் பிரிக்காம சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கா. நான் மட்டும்தான் எல்லாரையும் பிரிச்சுக்கிட்டு இருக்கானா. ஆள பாறான். ஆமா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் நல்லவதான். நீங்க தான் எங்க குடும்பத்தை பிரிச்சிட்டிய. நானும் பொறுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தான் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. என்ன குறை சொல்றதுக்கு முன்னாடி நீ ரொம்ப ஓவியமானு உனக்கே தெரியுமிட்டி. திமிரு பிடிச்சவள, நானாட்டி இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டேன். உன்கிட்ட எல்லாம் பேசவே கூடாது. அடிச்சு தாண்டி உன்னை நிமித்தணும். போ தூர. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? எங்க மைனி என்ன போட்டு அடிச்சிட்டு நடக்காவே. நீங்க பாத்துக்கிட்டு சும்மா நின்னுட்டு இருக்கீங்க. ஆமா, சும்மா தான் நிப்பேன். நான் என்னத்துக்கு உனக்காக பேசணும்? இன்னும் சொல்ல போனா சின்ன பொண்ணு அவளை அடிக்காதடின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் 4-5 அடி மிதியும் சேர்த்து குடுன்னு தான் சொல்லுவேன். நீ எல்லாம் ஒரு நாள் திருந்த மாட்டடி. உலகமே அழிஞ்சா கூட இவ திருந்த மாட்டா. வாரியல பிஞ்சிருன்னு சொல்லிவிட்டேன். ஆமா, தேவையில்லாம என் மேல பழிய போட்டு இப்படி என்ன போட்டு அடிச்சு மிதிக்கிய. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? என்னது நல்லா இருப்பீங்களா? சின்ன பொண்ணக்கா இந்த பக்கம் வாங்க. சின்ன பொண்ணக்கா உங்களை அடிச்சிருக்க கூடாது. நான் தான் உங்களை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். எவ்வளவு திமிரு இருந்தா நான் குடிக்கப்பட்ட ஜூஸ்ல மாத்திரை கலந்து குடுக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. அந்த ஜூஸ் எப்படியோ கை மாறி அத்தை கிட்ட போயிட்டு இந்நேரம் நான் மட்டும் அந்த ஜூஸை குடிச்சிருந்தோம்னா என்னதான் அந்த ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்திருப்பியோ. அதுதான் நடக்கலையே. எல்லாம் தலைகீழால மாறிட்டு வீட்ல இருந்து வண்டியில கூட்டிட்டு வந்ததுன்னா எனக்கே ஆப்பு வைக்கலாம்னு பாத்தீங்களா? நான் என்ன உங்களை கொடுமைப்படுத்துறேனா இல்லனா எங்க பெரியம்மா கிட்ட சொல்லி உங்களை கொடுமைப்படுத்ததா சொன்னேனா? ஜூஸ்ல மாத்திரை கலந்து குடுக்குற அளவுக்கு எவ்வளவு வன்மை இருக்கு உங்க மனசுல. அப்படினா என்ன பிரச்சனை பண்ணனே உங்க கிட்ட? நாத்தனார் குசும்புன்னு அன்னைக்கு உங்க பல்ல உடைச்சோம்ல, ஒரு பல்லோட விட்டுட்டே அன்னைக்கே வாயில எல்லா பல்லையும் தட்டி எடுத்துறணும். எடுத்துறோம்னா என் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது பயம் இருந்திருக்கும். மாத்திரைய ஜூஸ்ல கலக்கும்போது என் ஞாபகம் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா அப்படியெல்லாம் நான் பண்ணாம விட்டுட்டேன் பாத்தீங்களா? அதான் உங்களுக்கு திமிரு கூடி போச்சு. வீட்டுக்கு வந்தவளுக்கு ஒரு மடக்கு தண்ணி குடுக்காட்டா கூட பரவாயில்ல, ஜூஸ்ல மாத்திரையை கலந்து வர குடிக்கிய. எப்படியாப்பட்ட ஆளா இருப்பீங்க நீங்க? செய்யறதெல்லாம்
உன்னை மிதிக்கும். உன்னையெல்லாம் மைனினே சொல்லக்கூடாது. இனிமேல் எங்க வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. எங்க அம்மா வீட்டுக்கும் போக கூடாது, மாமியார் வீட்டுக்கும் போக கூடாதா? அப்ப நான் எங்க போவேன்? அதான் உனக்கு இங்க ஹாஸ்பிட்டல்லே அழகா பெல்ட் போட்டு கொடுத்துருக்க. இங்கனே கேட. மைனி மைனி தூக்காதீங்க. தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்ன கீழே இறக்கி விடுங்க. என்னது? என்ன கீழே போடுங்க. அம்மா இப்படி தரையில போட்டுட்டேல. நீ தானே கீழே போட சொன்ன, அதான் போட்டுட்டோம். மைனி இதுதான் உங்களுக்கு கரெக்டான இடம். இங்கே இருந்துக்க, மவளை வெளியே வந்துடாத. வீட்டு பக்கம் வந்தேன்னு வச்சிடுங்க. எனக்கு ஜூஸ்ல மாத்திரை கலந்து தந்தேல்ல, அதே மாதிரி நானும் உங்களுக்கு தண்ணில பால் டாயில கலக்கி தந்துருவேன். ஜாக்கிரதை. என்னது? குடிக்கப்பட்ட தண்ணில பால் டாயில கலக்கி தந்துருவியா? அம்மா உங்களுக்கு அப்படி குடிக்கிறதுனா பிடிக்கும். இங்கே இருந்துக்க. என்ன அத்தைக்கும் சேர்த்து பில்ல கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்தா போதும். வாரேவதி, நம்ம போவோம். திமிரு பிடிச்சவா இவள ஒரு காலத்திலேயே அடங்க மாட்டா. என்னது? எங்க அம்மாவுக்கும் சேர்த்து நான் பில்ல கட்டிட்டு வரணுமா? அடி பாவிகளா, பைடியோ சம்மந்தியுமா சேர்த்து என்ன இப்படி அடிச்சு போட்டுட்டு போயிட்டேல. என்னம்மா என்ன எங்க சத்தம்? ஆமா, இவ்வளவு நேரமா என் மைனி சம்மந்தி அடி அடி அடிச்சு மிதிச்சாவோ. அப்பெல்லாம் அந்த புள்ள வரல. இப்ப வந்து நின்னுகிட்டு என்ன சத்தம்ல கேட்டுக்கிட்டு நடக்கு. எம்மாடி நர்ஸு, டாக்டர் ஏதோ ஃபார்முலா எல்லாம் படிக்கலன்னு படிக்க போயிருக்காரு. நீ எல்லாத்தையும் படிச்சிட்டு தரமா வந்திருக்க. நல்ல அடியும் மிதியும் வாங்கி மூஞ்சி முகரக்கட்டையெல்லாம் வீங்கி போய் கிடக்கு. பேச்ச பாரம் பேச்ச. எம்மா உங்க பேரை சொல்லுங்க. எதுக்குமா? என் பேரு என்னத்துக்கு? கல்வெட்டுல பதிக்க போறேளா? ஆமா ஆமா, உங்களுக்கு கல்வெட்டு மட்டும்தான் குறைச்சது. பில் புக்ல பேர் எழுதணும். பேரை சொல்லுங்க. என் பேரு மேனகா. கையில ஒத்த ரூபா கூட இல்ல. பில் புக்ல பேர் எழுதி என்ன பிரயோஜனம்? ஓஹோ அப்படியா? பில் ஃபுல்லா கட்டினாதான் அந்த ஹாஸ்பிடல்ல விட்டு வெளியே போக முடியும். சரிம்மா நர்ஸு, கொஞ்சம் டயர்டா இருக்கு பத்துக்க. ஆப்பிள் ஜூஸ் அது ஆரஞ்சு ஜூஸ் அது போட்டு கொண்டு வரியா? அதையும் பில்லுல சேர்த்துக்க. ஒத்த ரூபா கூட இல்லையா இவங்களுக்கு? ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் வேணுமாம்ல. உங்ககிட்ட எப்படி பில்ல வாங்கணும்னு எனக்கு தெரியும். அடி பாவிகளா, எல்லாருமே சேர்ந்து என்ன இப்படி அடிச்சு போட்டுட்டு போயிட்டேல. கொஞ்ச நாள் கழிச்சு என் சம்மந்திக்காரிட்ட கேட்டா இதுவும் நாத்தனா குசும்புதான் மைனின்னு சொல்லுவா. என்னத்தான் நம்பான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு. பெரிய தப்பு பண்ணிவிட்டேன். இப்படி எல்லார்கிட்டையும் அடி மிதியும் வாங்குறதுக்கு பதிலா பேசாம அந்த 2 தூக்க மாத்திரையும் ஜூஸ்ல போட்டு நானே குடிச்சிருக்கலாம். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. பில்லு கட்டாம இந்த நர்ஸ் புள்ள நம்மள வெளியே அனுப்பாது போலுக்க. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணுமே. கக்கூசு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு வெளியே ஓடிட வேண்டியதா. ட்ரை பண்ணுவோம். 1/2 கிலோ தக்காளி கொடுங்கக்கா. யாத்தாடி இவள்ல நிக்க. என்ன சுசீலாக்கா தூரமா போறியா? நான் தூரமா போனா என்ன, பக்கத்துல உள்ள கடைக்கு போனா உனக்கு என்ன? சுசீலாக்கா நல்லா தான் பேசுதியே. ஆமா, என்ன வீட்ல மருமோள ஆள காணவே இல்ல? அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அம்மா வீட்டுக்கு போயிருக்காளா இல்லனா நீங்க தான் அடிச்சு பாத்தி விட்டுடலாம். இந்த பாருடி, உன்கிட்டலாம் எனக்கு பேச்சே இல்ல. வாயை மூடிட்டு பேசாம இருந்துருவதுங்க. எங்க வீட்டு விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு? ஏக்கா என்கிட்ட கோவமா பேசினாலும் அப்படியே மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கே போலுக்க. மருமோள அனுப்பியாச்சு. அதான் நல்ல சந்தோஷமா ஹாயா பையன் தூக்கிட்டு சண்டைக்கு வந்திருக்கலாம். நல்ல விதவிதமா காய்கறி மீன் சிக்கன் மட்டன் வாங்கி நல்லா சமைச்சு எடுத்து சாப்பிடுவியால. மருமக ஊருக்கு போனா மாமியாருக்கு கொண்டாட்டம் தானே. அத உன் மாமியார் கிட்ட போய் கேளு. உன்னை ஊருக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு உன் மாமியார் சந்தோஷமா இருக்காளா இல்ல கொண்டாட்டமா இருக்காளான்னு பாருடி. வந்துட்டு அடுத்த வீட்டு கதையை பேசுறதுக்கு. நீ உன் மாமியாருக்கு ஒரு மடக்கு தண்ணியை குடிக்காட்டி எல்லா வீட்டு வேலையும் இவங்க மாமியார் தானே செய்தா. அதே வீட்டுல ஆள் இருந்தா ஆளுக்கு ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா. அப்ப உன் வேலையை பார்த்துட்டு பேசாம இரு. என்ன அடுத்த வீட்டு கதையெல்லாம் பேச தேவையில்லை. இவ அம்மா வீட்டுக்கு போனாதான் வனஜாக்கா நிம்மதியா இருப்பா. எவ்வளவு திமிரு சுசீலாக்காவுக்கு. இவங்களுக்கு இந்த மாதிரி மருமகதான் சரி. சீக்கிரமா தக்காளியை கொடுங்க, வீட்டுக்கு போகணும். ஒரு நேரம் போக்குக்கு அக்கம் பக்கத்து வீட்டு பாடெல்லாம் பேசதான் செய்வோம். என்னமோ இவங்க எல்லாம் பேசாத மாதிரில என்ன ஏசிட்டு போறாவோ. சப்பாடா, எப்படியோ ஆஸ்பத்திரியில இருந்து கக்கூஸ் ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு தப்பி ஓடி வந்துட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கும் போக முடியாது, இனி மாமியார் வீட்டு பக்கமும் போக முடியாது. நான் இப்ப என்ன செய்வேன் என்ன செய்வேன்? ஆஹா, மீனு செல்லம். காலையில தான் ஜோசியக்காரன் டிவில சொன்னா இன்னைக்கு உங்க ராசிக்கு நீங்க தேடின பொருள் கையில கிடைக்கும்னு. நான் தேடிய பொருள் இந்த மேனகாதான். தேடினேன் வந்தது. அடியே மேனகா, எல்லார்கிட்டையும் என்ன அடிய வாங்க வச்சு சாப்பாட்டு கட்டி என்ன அலைய விட்டா இன்னைக்கு உன்னை பழி தீக்காம விடவே மாட்டமிட்டி. கெட் ரெடி ஃபார் பழி தீர்த்தல். சாந்து பட்டு ஒரு சந்தன பட்டு எடுத்து வச்சிக்கம்மா.
பிரச்சனை இல்ல. சின்ன பொண்ணு இக்கா, சின்ன பொண்ணு எங்க? என்ன சாந்தி இப்படி கேக்கா? உன் பக்கத்துல தானே நின்னுட்டு இருக்கா. வாங்க சாந்தியக்கா. சின்ன பொண்ணு என்ன இது கோலம்? வேலைக்கு கிளம்பிட்டா? இல்லக்கா, இன்னைக்கு லீவு தான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாங்கன்னு உங்க அப்பா சொல்லிட்டு வந்தாரு. நானும் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தா நீ இன்னும் கிளம்பாமலே நின்னுட்டு இருக்கா. இக்க எங்கக்கா கிளம்பணும்? என்ன சின்ன பொண்ணு அப்படியே தெரியாத மாதிரி பேசிட்டு இருப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க, நீ என்னடா சுடிதார உடுத்திட்டு வேலைக்கு கிளம்புன மாதிரி நின்னுட்டு இருக்கா. நல்ல சொல்லு சாந்தி, நானும் இவ்வளவு நேரமா இவகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேக்கா. இக்க சுடிதார் இருக்கு என்னக்கா, நல்லா தானே இருக்கு. சுடிதார் நல்லா தான் இருக்கு. இப்போ நீ என்ன வேலைக்கு போறியா இல்ல பக்கத்துல சூப்பர் மார்க்கெட்ல போய் மளிகை பொருள் வாங்க போறியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க, அவங்க முன்னாடி இப்படி சுடிதார உடுத்திட்டு நின்னா நல்லாவா இருக்கும்? போய் பட்டு சேலை இருக்குல, போய் எடுத்து கட்டிட்டு வா. இக்க பட்டு சேலை எல்லாம் ஒண்ணு வேண்டாம், இந்த சுடிதாரே நல்ல சிம்பிளா அழகா தானே இருக்கு. இவா ஒருத்தி என்னடா சின்ன பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கா? சுடிதாரே போதும்னு சொல்லிட்டு இருக்கா. நானும் நிறைய நேரம் சொல்லியாச்சு சாந்தி, ஒரு காட்டன் சாரியாவது எடுத்து உடுத்து இல்ல பட்டு சாரியாவது எடுத்து உடுத்துன்னு கேட்கவே மாட்டேக்கா. இந்த பாரு சின்ன பொண்ணு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அக்காமார் நாங்க எல்லாம் சொல்லத நீ கேட்டுதான் ஆகணும். முதல்ல இந்த சுடிதாரை மாத்திட்டு பட்டு சாரியை உடுத்து சின்ன பொண்ணு. இக்க வேண்டாம்க்கா, நான் இப்படி சிம்பிளா இருக்கும்ல, இப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாத்துட்டு போட்டும். சிம்பிளா இருக்கணும்னா ஏற்கனவே போட்டு போயில பேண்ட் சட்டை அப்படியே இருக்க வேண்டியதுன்னு எதுக்கு சுடிதாரை மாத்துன? இக்க நானும் அப்படியே இருக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா மரகதக்கா தான் சரி ட்ரெஸ் மாத்துன்னு சொன்னாவளா, அதான்க்கா நான் சுடிதார உடுத்திருக்கேன். இவா ஒருத்தி விவரம் தெரியாம போ. முதல்ல போய் சுடிதாரை மாத்திட்டு சேலையை கட்டிட்டு வா. போ சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது இப்படி சுடிதாரை உடுத்திட்டு நின்னா நல்லாவா இருக்கும்? நல்ல சேலையெல்லாம் உடுத்தி எடுத்து நகையெல்லாம் போட்டு எடுத்து இருந்தா தானே நல்லா இருக்கும். ஏக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்பட்டவங்களுக்கு காப்பி டீ எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கேடா. ஆமா சாந்தி, காப்பி எல்லாம் போட்டு எடுத்து ரெடியா தான் வச்சிருக்கேன். நம்ம கமலா சங்கரன கடையில போய் வடையும் பச்சி வாங்க போயிருக்க பத்துக்க, இப்ப வாங்கிட்டு வந்துருவா. சங்கரன கடையில உளுந்த வடை நல்ல முறுமுறுன்னு இருக்குமா? உளுந்த வடையை சாப்பிட்ட உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுவாங்கள. அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்க்காம வெறும் உளுந்த வடையை சாப்பிட்டாலே போதும் போலுக்க. ஆமாக்கா, சங்கரன கடையில உள்ள வடை அவ்வளவு டேஸ்டா, அவ்வளவு முறுமுறுன்னு ருசியாலக்கா இருக்கும். அது சரிதான் சின்ன பொண்ணே, சீக்கிரமா சேலையை மாத்து. அக்கா, சின்ன பொண்ணுக்கு சாரியை மாத்தி விட வேண்டிய வேலை ஏன் வேலை? உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. சரி சாந்தி, நீயாவது அவளுக்கு சீக்கிரமா சேலையை மாத்தி எடுத்து விடு. ஏக்கா எனக்கு சாரி எல்லாம் நல்லா அழகா கட்ட தெரியாதுல்லக்கா. கவலையை விடு சின்ன பொண்ணு, சாரி டிராபிஸ்ட் நான் எதுக்கு இருக்கேன்? என்ன சொல்லுதா சாந்தி, சேலை டிராப்பா? ஏக்கா, அது சேலை டிராப் இல்ல, சாரி டிராபிஸ்ட். என்னமா சொல்லுதா, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்க. ஏக்கா, இப்பதான் கல்யாண வீட்ல பொண்ணுக்கெல்லாம் நல்ல பட்டு சாரி எல்லாம் அழகா உடுத்தி விடுறதுக்குனே தனியா ஆட்கள் வர்றாங்கல்ல, அவங்க பேர் தான் சாரி டிராபிஸ்ட். ஓஹோ, அப்படியா? ஆமாக்கா, எனக்கும் தான் சாரி அழகா மடிப்பெல்லாம் எடுத்து சூப்பரா கட்ட தெரியும்ல, அதனால தான் நானே எனக்கு சாரி டிராபிஸ்ட் பேர் வச்சிட்டேன். இன்னும் ஒரு வாரமா இல்ல 10 நாள் கழிச்சு வேலைக்கு போகலாம்னு இருக்கேன்க்கா. கல்யாண வீடு, விசேஷ வீடு, நிச்சயம்ல வீடுன்னு பொண்ணுங்களுக்கு எல்லாம் சாரி கட்டறதுக்கு கூப்பிடுவோம்ல, அந்த வேலைக்கு நானும் போகலாம்னு இருக்கேன்க்கா. சம்பளம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. அப்புறம் என்ன சின்ன பொண்ணு, நல்ல அளவோல ஒரு சாரி டிராபிஸ்ட் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? ஆக மொத்தம் 2 பேருமா சேர்ந்து என்ன சேலையை கட்ட வச்சு விடுவே போலுக்க. ஆமா சின்ன பொண்ணு, பொண்ணு பார்க்க வரும்போது நல்ல சாரி எல்லாம் உடுத்தி எடுத்திருந்தாதானே அழகா இருக்கும். சின்ன பொண்ணு, மடிப்பெல்லாம் கரெக்ட்டா இருக்குல்ல, கால் தட்டாதுல? சாந்தி, அளவெல்லாம் கரெக்ட்டா இருக்கு, தட்டாது. சின்ன பொண்ணு, உனக்கு கரெக்ட்டா இருக்குல? ஆமாக்கா, கரெக்ட்டா இருக்கு. இப்ப பார்த்தா பொண்ணு அடிபொலியா இருக்கு. சின்ன பொண்ணு, இந்த பட்டு சாரில நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்படியாக்கா? ஆமா, பின்ன சாரி டிராபிஸ்ட் யாரு? நானாச்சே. இப்பதான் சின்ன பொண்ணுக்கு அப்படியே கல்யாண கலை வருது. இக்க பொண்ணு பக்கத்துலக்கா வர்றாங்க, அதுக்குள்ள கல்யாண கலைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? அட நீ வேற, பொண்ணு பார்க்க வந்தாலே கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். சின்ன பொண்ணு, இன்னும் லாங் செயின் அடுக்கு செயின்ல உண்டல, அதெல்லாம் எடுத்து போடு. இக்க வேண்டாம்க்கா, நான் சேலை உடுத்துறதே பெரிய விஷயம், இதுல என்ன லாங் செயின் அடுக்கு செயின் எல்லாம் எடுத்து போட்டா எனக்கு பிடிக்காதுக்கா. எம்மாடி நீ வேற, உலகம் தெரியாத மனுஷியெல்லாம் இருக்க. பொண்ணு பார்க்க வரப்பட்டவங்க பொண்ணை மட்டுமா பாப்பாங்க? கழுத்துல கையில காலெல்லாம் போட்டுக்க நகையெல்லாம் பாப்பாவல்ல சின்ன பொண்ணு. சாந்தி, நீ தான் கரெக்ட்டா சொல்லுற. ஆமாக்கா, நான் சொல்றதெல்லாம் சரிதானே? அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே பொண்ணு நல்ல குணம், பொண்ணு நல்லா படிச்சிருக்கான்னு அப்படியே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறவ. கையில கழுத்துல காதுலன்னு என்னென்ன போட்டிருக்கானு அதையும் நோட்ட விடுவாவல்ல. ஆமா சின்ன பொண்ணு, சாந்தி சொல்லதும் சரிதான். கூட ஒரு அடுக்கு செயினாவது எடுத்து போடா. இக்க பரவாயில்லக்கா, இந்த ஒரு நெக்லஸ் மட்டுமே போதும். நான் போட்டிருக்க நகையெல்லாம் பார்த்துட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போற மாப்பிள்ளை எல்லாம் எனக்கு வேண்டாம்க்கா. இவா ஒருத்தி உலகம் புரியாதவளதான் இன்னும் இருக்கா. கஷ்டப்பட்டு எங்க அப்பா படிக்க வச்சிருக்காங்க, நானும் நல்லா படிச்சிருக்கேன், இப்போ ஒரு வேலையிலயும் இருக்கேன். என்னையும் என் குடும்ப சூழ்நிலையும் பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சம்மதிச்சாலே போதும்க்கா. அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு, நகைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல போய் சந்தோஷமா இருக்காளா இல்ல நிம்மதியா இருக்காளான்னு யாருக்கு தெரியும்? நீ இப்ப பட்டு சாரிக்கு மாறினதே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். எம்மாடி சின்ன பொண்ணு, வாங்கப்பா. ஏமா அவளுக்கு கல்யாண கலை வந்துட்ட? பாட்டி சின்ன பொண்ணு, நான் சொன்ன மாதிரி தான் உங்க அப்பாவும் சொல்றாரு. என்ன செய்ய, இந்நேரம் அம்மா உயிரோட இருந்திருந்தா மவளை பார்த்து நல்லா சந்தோஷப்பட்டிருப்பா. அவளுக்கு அது குடுப்பனை இல்லாம போயிட்ட.
என்ன அண்ணாச்சி நல்ல நாள் அதுமா இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு அழாத சின்ன பொண்ணு. இல்லக்கா எனக்கு எங்க அம்மா நினைப்பு வந்துட்டு. சின்ன பொண்ணு அழாத சின்ன பொண்ணு. உங்க அம்மா எப்பவும் உன் கூட தான் இருப்பாங்க. அவங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் நீ இப்படி அழுதுகிட்டு இருக்காத, அப்புறம் முகமெல்லாம் வீங்கி போய் கிடக்கும் சின்ன பொண்ணு. என்ன அண்ணாச்சி நீங்களே இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சின்ன பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா பாருங்க. அது இல்லம்மா, என் பொண்டாட்டி இந்த நேரத்துல இல்லாம போயிட்டாளேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. சரி அண்ணாச்சி என்ன செய்ய, அது அவங்களோட விதி, அதை யாரால மாத்த முடியும். இப்போ உங்க மகளுக்கு நல்ல விசேஷம் தானே நடக்க போகுது. வருத்தப்படாம நல்லா சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கத பார்த்தா உங்க மகளும் சந்தோஷமா இருப்பா. இப்ப நீங்க வருத்தப்படாத பார்த்தா அழுதுகிட்டு இருக்கீங்க பாருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் பார்த்து இப்படி அழுதுகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அண்ணாச்சி? அழாத மக்கா. சொல்லற கேளு சின்ன பொண்ணு, அழாம இரு, அப்புறம் மேக்கப் எல்லாம் கலஞ்சு போயிரும். நல்ல சிரிச்ச முகமா இரு சின்ன பொண்ணு. அப்பதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்த்த உடனே உன்னை ஓகேன்னு சொல்லிடுவாங்க. அப்பதானே உங்க அப்பாவும் நிம்மதியா இருப்பாரு. சரிக்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்களாம். இப்பதான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. காப்பி எல்லாம் போட்டு ரெடியா தான் இருக்கு அண்ணாச்சி. வடையும் பச்சி மட்டும் நம்ம கமலா கடையில போய் வாங்க போயிருக்க பாத்துருங்க. இப்ப வந்துருவா. எம்மாடி நான் போய் வாங்கிட்டு வந்திருப்போம்ல, எதுக்கு கமலாவை போட்டு அலைய வச்சுக்கிட்டு இருக்குதியா? அண்ணாச்சி இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? நம்ம பக்கத்து கடை தானே. கமலா இப்ப 5 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துருவா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாப்பிடும்போது கொஞ்சம் சூடா இருக்கணும்ல, அதனாலதான் இப்ப போய் வாங்க போயிருக்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நீங்க வீட்டுல இருக்காண்டமா, நீங்க கடைக்கு இங்கேயுமே அலைஞ்சுட்டா இருப்பியா? அதை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டோம். நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா வாங்கன்னு மட்டும் கூப்பிடுங்க. சரிம்மா, நீங்க எல்லாம் கூட இருக்கிறதுனாலதான் என் அம்மாவளும் சந்தோஷமா இருக்காமோ. அண்ணாச்சி சின்ன பொண்ணு யாருன்னு நினைச்சீங்க? எங்க ஃப்ரெண்ட். அவளுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நாங்க தான கூட இருந்து பார்க்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லா விசேஷத்தையும் நாங்க பாத்துக்கிடுவோம். சரிம்மா. சின்ன பொண்ணு உங்க அப்பாவுக்கு முகத்துல இப்பதான் சந்தோஷமே தெரியுது. ஆமாக்கா, பின்ன இருக்காதா? மகள பொண்ணு பக்கம் வரவல்ல. இத உளுந்த வடையும் பச்சிமா வாங்கிட்டு சொல்லிருக்கிய? ஆமா சாந்தி, வடை மட்டும் வச்சா நல்லா இருக்காதுல்ல. வடையே வேணுங்கிறப்பட்டவங்க வடையை சாப்பிட போறாங்க, பச்சி பிடிக்கப்பட்டவங்க பச்சி சாப்பிடுவாங்கல்ல. அதுக்கு தான் ரெண்டையும் சேர்த்து வாங்கிட்டு சொல்லிருக்கேன் பாத்துக்க. இத ரெண்டு சேர்த்து எத்தனை வாங்கிட்டு சொல்லிருக்கிய? வடையும் பச்சியும் ஒரு 10 வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் சாந்தி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கல இருந்து எப்படி ஒரு 2 இல்லனா 3 பேர் தான் வருவாங்களாம். இத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதோ 2-3 பேர் தான வராங்க. ஆமா சாந்தி, அப்படிதான் ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க. நம்ம அதுக்கு 2, 3ன்னு கரெக்ட்டா வாங்கி வைக்க முடியுமா? அவங்க சொல்லதை விட கூட 2 பேர் சேர்ந்து வந்துட்டவனா என்ன செய்ய? அந்த நேரம் போய் நம்ம வாங்கிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு தான் 10 வடையும் 10 பச்சியும் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் பாத்துக்க. மீதி வந்துட்டாலும் பரவாயில்ல, காணாம ஆயிரக்கூடாது பத்தியா? ஆமாக்கா, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். எதுக்கு கேட்டோம்னா என் மவ சாயங்காலம் ஆயிட்டுனா காப்பி குடிக்கிறதுக்கு வடை இல்லனா பச்சி ஏதாவது வாங்கி கேட்டே இருப்பாக்கா. இப்ப நமங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், மிச்ச மீதி இருந்துன்னா ஆளுக்கு ஒரு வடை எடுத்துட்டு போலாம்ல. இதுக்கு போய் நான் வீணா போய் வாங்கி வீட்டுல வைக்கணும்லக்கா. அதுக்கு தான் கேட்டேன் பாத்துடுங்க. ஏக்கா பச்சி வடையில மீதி இருக்குங்கா, பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு போங்க. சரி சின்ன பொண்ணு, இதுல என்ன கேட்டா எடுத்துட்டு போற, இதெல்லாம் நம்ம வீடு தானே. சப்பாடா, நாமளும் சாயங்காலம் காப்பி வடை பச்சின்னு இங்கேயே முடிச்சிட்டு போயிடணும். அக்கா வண்டி சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமா சாந்தி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லார்கிட்டயும் நல்ல சிரிச்ச மாமா இருக்கணும் என்ன? ஆமா, எல்லாரும் நல்ல நிமிந்து பார்த்து எடுத்து வாங்கன்னு சொல்லணும் என்ன? சரிக்கா. ஏக்கா காப்பி எல்லாம் நான் தான் கொண்டு போய் கொடுக்கணுமா? ஆமா, பின்ன நானா கொண்டு போய் கொடுக்கணும்? நீ தான் கொடுக்கணும் சின்ன பொண்ணு. அக்கா பயமா இருக்குக்கா. நாங்கலாம் கூட தானே இருப்போம், ஒண்ணும் பயப்படாத. சரிக்கா. சாந்தி, நான் போய் காப்பி சூடா இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சரிக்கா, போயிட்டு வாங்க. கமலாக்கா வர இப்ப வடையெல்லாம் வாங்கிட்டு வருவோம்ல, நான் அதை எடுத்துட்டு வரேன். சரி சாந்தி. சின்ன பொண்ணு சூப்பரா ரெடி ஆயிட்டியா? பட்டு சேலையில அப்படியே புது பொண்ணு கணக்கா ஜொலிக்கிய. கமலாக்கா என்ன வடையும் பச்சியும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா சாந்தி, வடையும் பச்சி நல்ல சூடா இருக்கு. இக்க வெளிய வண்டி சத்தம் கேட்டுச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களா? ஆமா சாந்தி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாவோ. அதான் நான் பின்னாடி புறவாசலோட வரம்பத்துக்க. மரகதக்கா எங்க? மரகதக்கா காப்பி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காவோ. சீக்கிரம் கொண்டாங்க, அந்த வடையும் பச்சி எல்லாம் எடுத்து வைப்போம். சின்ன பொண்ணு வெக்கத்துல அப்படியே தலையை குனிஞ்சலாம் நிக்க கூடாது என்ன? மாப்பிள்ளை எல்லாம் நல்லா பாத்துக்க. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஐயோ எக்கா நான் மாப்பிள்ளைய பார்க்கவே இல்லைன்னு பராதிலாம் சொல்லப்படாது என்ன? வாங்கக்கா. சின்ன பொண்ணுக்கு வெக்கத்தை பாரா. ஏன் சாந்தி, சின்ன பொண்ணுக்கு தலையில பூவெல்லாம் வச்சு விடலையா? அடடா மறந்து போயிட்டேனே. இக்க வேண்டாங்கா, பூவெல்லாம் வச்சா தலை வலிக்கும். இவா ஒருத்தி பொண்ணு பார்க்க வரும்போது பூவை வைக்காண்டா, சேலையை உடுத்தாண்டா, சுடிதாரை உடுத்திக்கிடுது. ஆள பாரு ஆள. பூவெல்லாம் நல்லா அடுக்கா எடுத்து வச்சாதானே நல்லா இருப்பா. பூ வச்சாதானே நல்லா இருக்கும். சின்ன பொண்ணு டாப் டக்கரா இருக்க. வாங்கக்கா, நீங்க வேற. மாப்பிள்ளை உட பார்த்த உடனே இந்த பொண்ணு தான் கெட்ட வேறு ஒத்த கால்ல நிக்க போறாரு பாரு. சின்ன பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்தாச்சு, உன்னை கூப்பிடுதாங்க, வா போவோம். ஏக்கா பயமா இருக்குக்கா. சின்ன பொண்ணு அட நாங்கலாம் இருப்போம்ல, வா போவோம். மாப்பிள்ளையை நம்மளும் பார்க்கணுமா? சரிக்கா. அம்மாடி, மாப்பிள்ளைக்கு அம்மாவுக்கும் காப்பியை கொண்டு கொடுமா. சரிங்கப்பா, காஃபி எடுத்துக்கோங்க. அம்மா பனை மரத்துக்கு கொக்கி போட்ட மாதிரிலாம் இருக்கு. ஏம்மா காப்பி எடுத்துக்கமா. பேசாம இருல. ஏம்மா இதுவரைக்கும் 49 பொண்ணை பார்த்துட்டேன், இதுதான் 50வது பொண்ணு. எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா. இல்ல பேசாம இருல, உனக்கு பிடிச்சா போதுமா, எனக்கு பிடிக்காண்டமா. யாத்தாடி மாப்பிள்ளைக்கு அம்மா என்ன வாய் பேசுதா? மடி மரகதம், அந்த பலகாரம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்ல, அத கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கலாம். சரிங்க அண்ணாச்சி, எடுத்துட்டு வரோம். என்னக்கா இது மாப்பிள்ளை சொட்ட மண்டையா இருக்காரு? சாந்தி, எனக்கும் அத மாப்பிள்ளைய பார்த்தோனே பக்குன்னு இருக்கு பத்துக்க. அக்கா எனக்குல இந்த மாப்பிள்ளைய பிடிக்கவே இல்ல பாத்துடுங்க. எனக்கு மட்டும் என்ன கவலா, பிடிக்கவா செஞ்சிருக்கு. சின்ன பொண்ணு இந்த மாப்பிள்ளைக்கு சம்மதம்னு சொன்னா கூட நான் அவளை சம்மதிக்க சொல்ல மாட்டேனே.
மாப்பிள்ள பலகாரம் எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. அம்மா உளுந்து வடையும் பஜ்ஜியும் வச்சிருக்காவம்மா. பேசாம இருல. பொண்ணு எவ்வளவு நேரமா கையில காப்பியோட நிக்குது. ஆளுக்கு ஒரு காப்பியை எடுமா, சூடா குடிப்போம். சூடா ஆறி போயிட்டுனா அப்புறம் காப்பி நல்லா இருக்காதுல்லம்மா. இல்ல கொஞ்ச நேரம் பேசாம இருல. என்னமோ வீட்ல காப்பியே குடிக்காத மாதிரி பேசிட்டு இருக்க. ஏம்மா நீ பொண்ணுகிட்ட இப்போதைக்கு எந்த கேள்வியும் கேட்காண்டம்மா. முதல்ல சூடா காப்பியையும் இந்த வடையும் பஜ்ஜியும் சாப்பிடுவோம்மா. பாருல இங்க என்ன திங்கிறதுக்கா வந்திருக்கோம், பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பேசாம இரு. அதத்தனமா நானும் சொல்லுதேன். எம்மா இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. கேட்டுதா? இந்த பொண்ணதாமா நான் கேட்டுவேன். அதுக்கு முதல்ல நான் சம்மதிக்கணும். ஏம்மா நான் தானமா கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப ஏன் சம்மதம் மட்டும் போதாதா? எனக்கு மருமகளா வரப்பட்டவளுக்கு கொஞ்சம் தகுதி இருக்கணும்ல. காஃபி எடுத்துக்கோங்க. எம்மாடி என்னமோ உங்க அப்பா உன்ன சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டாரு, நீ அப்படியே பணமரம் கணக்க வந்து நிக்க. எவ்வளவு திமிரு, சின்ன பொண்ணுகிட்ட இப்படி கேட்க. எனக்கு எங்க அப்பா அம்மா வச்ச பேரே சின்ன பொண்ணுதான். ஓஹோ, உங்க அப்பா அம்மாவுக்கு வேற பேரே கிடைக்கலையோ? பேச்ச குறமா. லேய் பேசாம இருல, எனக்கு எல்லாம் தெரியும். இது என்னமா காப்பியா ஸ்டீல் டம்ளர்ல கொண்டுட்டு வந்திருக்கா? உங்க வீட்ல கப்பன் சாசர்லாம் இல்லையோ? இது என்ன கந்த பொம்பளை இப்படி பேசுதா? காப்பியே கப்பல தான கொடுத்திருக்கு. என்னமோ யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் டம்ளர்ல கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு முதல்ல இந்த பொம்பளைக்கு காப்பியை கொண்டு கொடுத்ததே தப்பு. சின்ன பொண்ணு எப்படிதான் கோவப்படாம நிக்கேனே தெரியலையே. ஏக்கா சின்ன பொண்ணுக்கு முகத்தை பாருங்க. மாப்பிள்ள சம்மந்தியம்மா பலகாரம் எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. உளுந்த வடையா? சே சே, என்ன ஆயிலியா இருக்கு. இந்த மாதிரி பலகாரத்தை நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்க? அம்மா டீ கடையில வாங்கின பஜ்ஜியும் உளுந்த வடையுமா காப்பி கூட வச்சு குடிச்சா நல்ல டேஸ்டா இருக்குமா. பேசாம இருல. இல்ல தரகர் சொன்ன அதே வீட்டுக்கு தான் வந்திருக்கமா, இல்லனா வீடு ஏதாவது மாறிகிரி வந்துட்டமா? இல்லம்மா இந்த வீடுதான். இந்த பொண்ணு போட்டோதாமா காட்டுனாரு. போட்டோவை பார்த்ததுல இருந்தே இவங்களை எப்படா பாப்போன்னு எவ்வளவு கனவோட இருந்தேன் தெரியுமாமா. அப்படியே செதுக்கி வச்ச தங்க செல கணக்க நிக்காங்கம்மா. எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாய மூடல. அம்மா இது அவுட் ஹவுஸ். உங்க வீடு எங்க இருக்கு? சம்மந்தியம்மா இதுதான் எங்க வீடு. ஏன் வீட்டுக்கு என்ன குறைச்சலாம் இந்த பொம்பளைக்கு? எங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுதியான வீடே இல்ல இது. பேசாம இருங்கம்மா. இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வர போறேன். அப்புறம் எதுக்குமா இந்த வீட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்குதியா? இல்ல பல்ல இடிச்சதெல்லாம் போதும், கொஞ்சம் பேசாம இரு. எங்களை பத்தி எல்லாத்தையும் தரகர்ட்ட நான் சொல்லிருக்கோம்லமா, உங்ககிட்ட சொல்லிருப்பாருல. சொன்னாரு ஆனா இந்த அளவுக்கு இருப்பீங்கன்னு நினைச்சு பார்க்கல. சின்ன பொண்ணு என்ன இந்த பொம்பளை இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கா? வாயை மூடிக்கிட்டு அமைதியா நின்னுகிட்டு இருக்கா. எம்மாடி வளர்ந்த சின்ன பொண்ணு, உனக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமா? அடியே நீ பொண்ணு பார்க்க வந்தியா இல்லனா பாட வச்சு ஆட வச்சு ரூபா பிரிக்க வந்தியா? ஆஹா என்ன ஒரு இனிமையான குரல். யார பார்த்து அடியேன்னு சொன்னா? என் பொக்கவாய் ஒன்னதாண்டி சொல்லுதேன். அதானே பார்த்தேன். இவ்வளவு நேரமா அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த சின்ன பொண்ணு பொங்கிட்டா. எம்மடி சின்ன பொண்ணு, சம்மந்தி அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. சம்மந்தியாவது சட்னியாவது பேசாம இருங்கப்பா. என்ன ஒரு தைரியமான பொண்ணு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வெளியே கூட்டிட்டு போனாலும் தைரியமா போலாம் அந்த பொண்ணு கூட. என்னடி இன்னும் அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்க? நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னமோ பெரிய இவானங்களா பேசிக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ள சொட்ட மண்டை. என்னமோ நீ அடுத்தல பத்தி குறை சொல்லிட்டு இருக்கா. என்ன நீ இப்படி மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? ஓஹோ, அப்ப நீங்க மட்டும் வந்ததுல இருந்தே அப்படியே மரியாதை கொடுத்துதான் பேசிக்கிட்டு இருந்தீங்களோ? ஏய் அம்மா, இந்த பொண்ணு எங்க அம்மா கிட்ட எவ்வளவு தைரியமா பேசுது. இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். வாய முடியல சொட்ட மண்டை. உனக்கெல்லாம் கல்யாணம் முடியறதே பெருசு. இதுல என்ன கல்யாணம் பண்ண போறியா? மரியாதை எந்திரிச்சு ஓடி இருப்பதுக்க. அப்படி சொல்ல சின்ன பண்ணி. வந்ததுல இருந்தே காப்பி குடிக்கவும் வடைய திங்கவும் பச்சை திங்கவும் ரெடியா இருக்காரு மாப்பிள்ள. இதுல அம்மகாரி என்னடா பெரிய தகுதின்னு பேசிட்டு இருக்காவோ? மாவனுக்கு வீட்ல காப்பி பலகாரம்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டாவளோ என்னவோ தெரியல. அதான் புதுசா பார்த்த உடனே காப்பியை குடிக்கவா பச்சை திங்கவா வடைய திங்கவா நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டு நடக்காரு. ஆமா, என்ன பார்த்து பணமரம் கணக்கா இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. நீ என்ன ரொம்ப ஓவியமா? இப்படிலாம் பேசாதமா சம்மந்தி அம்மாவை பார்த்து. எப்பா பேசாம இருங்க. நான் இப்ப உங்ககிட்ட கேட்டனா என்ன கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இவங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்க. வேற என்னமா செய்ய? நீ ஒண்ணு செய்யாண்டா. இனி எல்லாத்தையும் நானே பாத்துக்கிட்டேன். என்ன வாய் ஒரு சைஸா குவாணிக்கிட்டு போகுது. மரியாதையா மவனை கூட்டிக்கிட்டு ஓடி இருப்பதுக்க. இல்லன்னு வச்சுக்க சூடு காப்பிய தலையில ஊத்திடுவேன். உங்க மகனுக்கு சொட்ட மண்டா அவிஞ்சு போயிரும். இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துதேடா. இதுக்கு தான் சொன்னேன் நம்ம தகுதி தராதரமா பொண்ணை பார்க்கணும்னு. எங்க முகத்திலேடி காப்பிய தூக்கி ஊத்துத. அத தானடி முதல்ல சொன்னேன், இடத்த காலி பண்ணுன்னு. மவனை கூட்டிக்கிட்டு ஓடியே போயிருப்பதுக்க. இல்லன்னு வச்சுக்க அடுத்து தட்டு பறக்கும். என்ன மக்கா இப்படி பண்ணிட்ட? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா அடிச்சே துரத்திட்ட. பேசாம இருங்கப்பா. மரியாதை தெரியாதவங்களுக்கு மரியாதையை திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு தரகர்ட்ட சொல்லி எடுத்து இந்த சம்பந்தத்தை வீட்டுக்கு வர வச்சேன் தெரியுமா? ஏப்பா தயவு செஞ்சு இனிமேல் என் கல்யாணத்தை பத்தி பேசாதீங்கப்பா. ஏன் மக்கா இப்படி சொல்லுதா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு தான் அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்கப்பா, தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு இந்த பேச்சை என்கிட்ட எடுக்காதீங்க. அவ்வளவுதான். மரகதம், நீங்க எல்லாரும் இருக்கேன்லாமா? என் மகளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கம்மா. சரிங்க நச்சி, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க எடுத்து சொல்லுதோம். பாத்தேல கந்த பொம்பளைய எவ்வளவு திமிரா பேசிட்டு இருந்தா ஒண்ணு. நாங்களும் பாத்துக்கிட்டே இருந்தோம் சின்ன பொண்ணு. எவ்வளவு திமிரு இந்த பொம்பளைக்கு. காப்பி எதிக்கு அவ ரெண்டு பேர் தலையில கொட்டுனதுதான் கரெக்ட். ஆனா ஒரு சின்ன தப்பு பண்ணி விட்டா. காப்பியை குடிச்சிட்டு வெறும் டம்ளரை தூக்கி எறிஞ்சிருக்கலாம். ரெண்டு காப்பி
டென்ஷனா இருக்குக்கா. எங்க அப்பா கிட்ட எத்தனை நேரம் சொன்னாலும் கேட்கவே மாட்டேக்கா. என்ன எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுங்கிற முடிவிலே இருக்காக்கா. சின்ன பொண்ணு, அது உங்க அப்பாவோட கடமை இல்ல. ரொம்ப டென்ஷனா இருக்குக்கா. சரி, அப்ப எங்க வீடு வரைக்கும் வா, கொஞ்சம் போயிட்டு வருவோம். சரிக்கா. அப்படியே மக்கா, அடுத்த பஸ்லயே வருவா? ஆமா மக்கா, சாப்பிட்டேன். ஆமா ஆமா, நீ வருவேன்னு தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி மக்கா. ஆமா, முடிஞ்சா ஜாதகத்தை அப்படியே கையோட வாங்கிட்டு வந்துரு என்ன? சரி மக்கா, போன வைக்கேன். என்ன சம்பவம், போன்ல பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு? யார்கிட்ட பேசுவே? என் மாவா கிட்ட தான். ஆமா, ஏதோ ஜாதகத்தெல்லாம் கையோட வாங்கிட்டு வர சொன்னியே, என்ன ஏதோ விசேஷமா? நானும் எங்க வீட்ல விசேஷம்லாம் வரணும்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நாம நினைச்சது எங்க நடக்கு? என் மாவா அண்ணனுக்கு நான் தான் பொண்ணு பார்த்து கெட்டி வைப்பேன்னு ஒத்த கால்ல நிக்க பாத்துக்க. ஆமா, உடம்புகாரி தானே, அவ தானே பார்த்து வைக்கணும். நல்ல ஒரு பொண்ணா பார்த்து எடுத்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் முடிச்சு வைக்க வேண்டியதானே, எல்லாம் அவ கடமை தானே. ஆமாக்கா, தரகர் மூலமா ஒரு சம்பந்தம் வந்திருக்கா. அத கையோட ஜாதகத்தையும் வாங்கிட்டு வந்துருன்னு சொன்ன பாத்துடுங்க. அப்படியே சம்பவம், அப்ப நல்ல விஷயம் தானே. ஜாதகத்தை கொண்டுட்டு வந்துட்டா அங்க கையோடே பாத்துறலாம்ல, பொருத்தம் இருக்கா இல்லையான்னு. நம்ம முதல்ல ஜாதக பொருத்தம் பார்த்தோம்னு வச்சிடுங்க. பொருத்தம் இருந்துச்சுன்னா பொண்ணை போய் பார்க்கலாம், பொருத்தம் இல்லன்னா பேசாம இருந்துடலாம்ல. ஆமா சம்பவம், நீ சொல்லதும் சரிதான். என்னத்துக்கு அப்புறம் அங்கே இங்கே அலைஞ்சுக்கிட்டு. இக்க நம்ம கோவலண்ணனுக்கு மவளா பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்தவளாமே, என்னாச்சு? யாரு அந்த வளர்ந்தவளையா சொல்லுதே? ஆமா, அந்த சீமாட்டியை தான் சொல்லுதேன். எத்தனையோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பாத்துட்டு போயிட்டே இருக்காவோ. இவன் என்னைக்கு சம்மதம்னு சொல்லியிருக்கா? ஆமா, அவ சம்மதம்னு சொன்னா கூட கோவலன்னு சம்மதிக்க மாட்டானே. அப்படியே மவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாதிரி தான் அவன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்லுவான். ஆமா, அப்பதானே ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியும் அவன் மவளுக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு தான் இருக்கான்னு. ஆனா அவன் மவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பானாக்கும். இந்த பிள்ளை வேலை பார்த்து மாசம் தோறும் சம்பளம் வாங்கி கொண்டு வந்து அப்பா கையில கொடுக்கல. இப்ப மவளை மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அப்புறம் மாசம் தோறும் வரப்பட்ட சம்பளம் எல்லாம் கட்டாயிரும் பத்தியா. அப்படியே ஊருக்கு பாவல வைக்க மாதிரி என்னமோ மவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க மாதிரி பாத்துக்கிட்டு கல்யாணத்தையும் பண்ண மாட்டான், ஒண்ணும் பண்ணி கொடுக்க மாட்டான். ஆமா, இல்லாட்டாலும் அந்த சீமாட்டி பணமரம் கணக்கு நெடுநெடுன்னு வளர்ந்திருக்கா. அவளுக்கு எப்படி பொருத்தமான மாப்பிள்ளை கிடைக்கும்? யார் சம்பவம், நீ தானே உன் மவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க? உன் மவனு நல்லா வளர்ந்த பையன், அந்த பிள்ளையும் நல்லா வளர்ந்த பிள்ளை தானே. ரெண்டு பேருக்கும் நல்ல பொருத்தமா இருக்கும் பாத்துக்க. இங்க பாருங்கக்கா, தேவையில்லாத பேச பேசாதீங்க. என் மவனை கேட்டதுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன தகுதி இருக்கு? நீ தானே நெடுநெடுன்னு வளர்ந்திருக்கான்னு சொன்ன. அப்ப உன் மவனுக்கு அந்த பிள்ளைக்கு பொருத்தமா இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்கக்கா, இந்த பேச்சை இதோட நிப்பாட்டி விடுங்க. இதுக்கு மேல இத பத்தி பேசுனியா வாயில சாணிய கரைச்சி ஊத்திர மாத்திடுங்க. ரொம்ப தான் சிரிப்பாத சம்பவம். பார்க்கப்பட்ட பிள்ளை எல்லாத்தையும் இப்படி அப்படின்னு குத்தம் குறதானே சொல்லிட்டு கிடக்க. அந்த பிள்ளைய பணமரம் கணக்கா வளர்ந்திருக்கான்னு சொல்லுவியா? வேணும்னா பாரு, கடைசியில உன் மவனுக்கு அந்த பிள்ளைய தான் கேட்ட போறேன். பாத்தேலக்கா, இந்த ரெண்டு கிழவிகளும் என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்காவோ? ஆமா சின்ன பொண்ணு, நானும் அதுதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணுவேன் பண்ணாம இருப்பேன். இவங்களுக்கு என்ன? என்னமோ எங்க அப்பாக்கு நான் சம்பளம் வாங்கி கொடுத்தோம்ல, அதுக்காகத்தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்காம வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காவோ இந்த கிழவி. இந்த ரெண்டு கிழவிகளுக்கும் ஊர்ல உள்ள எல்லாரையும் பத்தி குறை சொல்றதுன்னு வேலையே. அதுக்குன்னு அவங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசவளக்கா? பேசிக்கிட்டு தான் இருக்காவோ, அவ்வளவு திமிரு. என்ன பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை இல்ல. எவடி அவன்? உன் வருங்கால மருமவ. என்னடி வளர்ந்தவள, வாய் ரொம்ப நீளுது. அது உங்களுக்கு, எனக்கு இல்ல. ஏமா சின்ன பொண்ணு, மரியாதையா பேசுறதுக்கு. வருங்கால மாமியார் இருக்கும். என் முக்காய் பாட்டி சொட்ட மண்டைய உடைச்சு எடுத்துட்டு பாத்துடுங்க. வாயை மூடுங்க. முக்காய் வாயை மூடுறதுக்கு. இனி மருமவன ஒரு வார்த்தை சொன்னா அப்புறம் இருக்கு உனக்கு. எனக்கெல்லாம் மருமவளா வர்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். இந்த செம்பா கிழவிக்கு ரொம்ப தான் திமிரு. அதே மாதிரி எனக்கும் மாமியாரா வர்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். ஆள பாருங்களா, ஆள. அடியே, நான் மட்டும் உனக்கு மாமியாரா வாச்சேன்னு வச்சுக்க. அந்த வெடுக்கு நாற்ற இடுப்பெலும்ப கலட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்கிடுவேன், ஜாக்கிரதை. கேட்டியா சின்ன பொண்ணு, உன் இடுப்பெலும்ப உடைச்சி ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா. நான் மட்டும் உங்களுக்கு மருமகளா வாச்சேன், உங்க முதுகெலும்பெல்லாம் பொல பொலன்னு உறுத்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்கிடுவேன், ஜாக்கிரதை. உங்க கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க, எங்க கிட்ட வச்சுக்கிடாதீங்க. யாத்தாடி வந்துட்டா